ஒரு ஜோம்பி எப்படி பசியிலே தான் இருக்கும். பசியினால் ஒவ்வொரு நொடியும் அது கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி தான் மனிதர்களும் மனதோட பசியினால் அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. மனதோட பசியை மறக்கணும் அப்படின்றதுக்காண்டி போதையில் இருப்பாங்க. போதையிலேருந்து ஏதாவது ஒன்று பண்ணி மனதோட பசியை மறக்க பார்ப்பாங்க. போதைன்றது வெறும் சிகரெட்டு தண்ணி அடிக்கிறது மட்டும் கிடையாது. எதையாவது செஞ்சு வாழ்க்கையை மறக்க முயற்சி பண்ணுறது எல்லாமே போதை தான். வேலைக்கு போகிறது, ஃபோன் நோண்டுறது, இந்த மாதிரி ஏதாவது பண்ணி கவனத்தை வேறு எதுலையாவது கொண்டு போகிறது. நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, இந்த வாழ்க்கையில் என்ன நடக்குது அப்படின்றதெல்லாம் கவனிக்கிறதே கிடையாது. ஏன்னா கவனிக்க ஆரம்பித்தா மனசு வலிக்க ஆரம்பிக்கும். இதனால் சும்மா இருக்கிறவே முடியாது. ஏதாவது ஒன்று செஞ்சு அதில் கவனத்தை கொண்டு போயிடணும். எதுவுமே செய்யாமல் இருந்தால் வாழ்க்கை மேலே கவனம் வரும். அப்படி வாழ்க்கை மேலே கவனம் வந்துடவே கூடாது, ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சி பண்ணுறது எல்லாமே போதை தான். இப்படி வாழ்க்கையோட துன்பத்தை மறக்கிறதுக்காண்டி ஏதாவது பண்ணி போதையிலே இருப்பாங்க. அடுத்து உணர்ச்சியை தூண்டும்போது ஒரு மொக்கையான விஷயம் கூட நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அந்த மொக்கையான விஷயத்தை திரும்ப பண்ண முடியும். உதாரணத்துக்கு பாட்டு கேட்குறது. பாட்டு கேட்கும்போது உணர்ச்சி தூண்டப்படும். அப்படி உணர்ச்சி தூண்டும்போது அதை திரும்ப பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, திரும்ப பாட்டு கேட்பாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் உணர்ச்சியை தூண்டிடுச்சுன்னா அதை திரும்ப பண்ண முடியும். திரும்ப பண்ணாலும் அது நல்லாயிருக்கும். பணத்து மேலே ஆசை இருக்கிறவன் பணத்தை சேர்க்குறதுலேயே முக்கியத்துவம் காமிப்பான். அதுக்காண்டி திரும்ப உழைச்சிக்கிட்டு இருப்பான். அப்படி உழைக்கிறது அவனுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி காதலிக்கிற ஆள் கூட திரும்ப முக்கியமான விஷயத்தை தான் பேசுவான். ஆனால் அது கூட அவனுக்கு நல்லாயிருக்கும். சின்ன பிள்ளைலாம் கார்ட்டூன்லாம் பார்க்கும்போது அந்த கார்ட்டூன்லாம் இப்போ பார்க்கும்போது மொக்கையாக தான் இருக்கும். ஆனால் சின்ன பிள்ளையில் கார்ட்டூன் பார்க்கும்போது அது உணர்ச்சியை தூண்டுறதுனால அப்போ பார்த்த கார்ட்டூன்னா நல்லா இருக்க மாதிரி தெரியும். ஆனால் அதே கார்ட்டூனை பெரிய ஆளாகி பார்க்கும்போது அதில் வர்றதை நம்மளால் தெளிவாகவே புரிஞ்சுக்க முடியும். சின்ன பிள்ளையில் புரிஞ்சுக்கிட்டதை விட இப்போ நல்லா புரிஞ்சுக்க முடியும். தெளிவாக புரிஞ்சாலுமே அது மொக்கையாக தான் இருக்கும். இந்த மாதிரி தான் சின்ன பிள்ளைங்க பொம்மையை வச்சு விளாட்றது, இந்த மாதிரி பல மொக்கையான விஷயங்கள் செய்வாங்க. ஆனாலும் அதெல்லாம் உணர்ச்சியை தூண்டுறதுனால அது அவங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தான் மனிதர்களும் ஜோம்பியாக இருக்கிறதுனால பெருசாக எதையுமே உணரவோ புரிஞ்சுக்கவோ முடியாது. ஆனால் உணர்ச்சியை தூண்டுறதுனால அதை திரும்ப பண்ணுவாங்க. பல பேர்கிட்ட பேசும்போது அதை தெளிவாக என்ன பேசுகிறான்றதே புரியாது. அதே மாதிரி படம்லாம் பார்ப்பாங்க, அந்த படத்தில் என்ன கதை இருக்குன்றதையும் தெளிவாக புரிஞ்சுக்க முடியாது. இப்படி செய்கிற பல விஷயங்களை தெளிவாகவே புரிஞ்சுக்க முடியாது, எதையுமே உணர முடியாது. ஆனாலும் உணர்ச்சியை தூண்டுறதுனால அது ஏதோ நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சி திரும்ப பண்ணுவாங்க. இப்படி பண்ணுற விஷயங்கள், பார்க்குற விஷயங்களை முழுமையாக உணராமையே உணர்ந்ததாக நினச்சி கற்பனை பண்ணிக்கிறாங்க. இதனால் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அறிவுபூர்வமான செயல்கள் செய்யலாம், புது விஷயத்தை கற்றுக்கலாம், புதுசாக யோசிக்கலாம். ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா வாழ்க்கையில் எதுவுமே புதுசாக இருக்காது, அறிவுபூர்வமாக இருக்காது, பண்ணதே திரும்ப பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அது மொக்கையான விஷயமாக தான் இருக்கும். இப்படி ஒவ்வொரு நாளும் காலையிலேருந்து நைட்டு வரை மொக்கையான விஷயத்த திரும்ப பண்ணுவாங்க, அதையே பேசுவாங்க. அடுத்து செத்து போனப்புறம் ஒரு ஆளால் என்ன நடக்குது அப்படின்றதே உணர முடியாது. ஆனாலுமே செத்து போனப்புறம் எனக்கு கல்லறை வேணும், இந்த மாதிரிலாம் சில பேர் ஆசைப்படுவாங்க. ஆனால் செத்து போனப்புறம் எதையுமே உணர முடியாது. எதுக்கு தான் இந்த மாதிரிலாம் ஆசைப்பட்றாங்கன்னா அது பெருமைக்காண்டி தான். இந்த மாதிரி தான் ஒரு விஷயத்த உணரவே முடியலைன்னாலும் பெருமைக்காண்டினே சில விஷயத்தை கேட்பாங்க. வாழ்க்கைன்றதே உணர்றது தான். ஆனால் உணர முடியாத விஷயங்களை கேட்பாங்க. இது மாதிரி தான் ஜோம்பியாக இருக்க மனிதர்கள் பண்ணுற எல்லாமே. அவங்களால எதையுமே உணர முடியாது, இருந்தாலும் கேட்குறது எல்லாமே பெருமைக்காண்டி தான். ஏன்னா அவங்க ஆல்ரெடி செத்துட்டாங்க. கடமையை செய்கிறது, கல்யாணம் பண்ணுறது, சொத்து சேர்க்குறது, வீடு கட்டுறது, இந்த மாதிரி அவங்க பண்ணுறது எல்லாமே பெருமைக்காண்டி தான். அதை அவங்களால எதையுமே உணர முடியாது. குடும்பத்தை உணர முடியாது, அவங்களே உணர முடியாது, வாழ்க்கையும் உணர முடியாது, வாழ்க்கையில் பண்ணுற எதையுமே உணர முடியாது. எதையுமே உணர முடியாத செத்த போன மாதிரி தான் இருப்பாங்க.
ஒரு செத்த பொணம் எப்படி? செத்த பொணத்த நிறையா பேர் தூக்கிட்டு போவாங்க. அது மேலே மாலைலாம் கிடக்கும். சுற்றி டான்ஸ் ஆடுவாங்க. பாட்டு சத்தம்லாம் கேட்கும். ஆனால் இதெல்லாம் எதையுமே உணர முடியாமல், ரசிக்க முடியாமல் அந்த செத்த பொணம் அப்படியே கிடக்கும். அதே மாதிரி தான் இந்த வாழ்க்கையும் ஒவ்வொரு நாளும் அழகை வெளிப்படுத்துது, பாட்டு பாடுது, டான்ஸ் ஆடுது. இந்த சமூகம் பல பேர் நம்மளுக்கு உதவி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த இயற்கை உதவி பண்ணிக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் இதை எதையுமே உணர முடியாது. செத்த பொணமாக தான் எல்லோரும் இருக்காங்க. எதையுமே உணர முடியாமல் பெருமைக்காண்டி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பெருமை கிடைக்கணுன்னா என்ன பண்ணணும்னா, முக்கியம்னு நினைக்கிற விஷயத்த பெருசாக்கணும். தோற்றம் முக்கியம்னு நினைப்பாங்க. அப்போ தோற்றத்தை அழகாக மாற்றணும். பணம் முக்கியம்னா பணம் நிறையா சேர்க்கணும். இந்த மாதிரி முக்கியம்னு நினைக்கிற 4-5 விஷயத்த அதிகரிச்சுக்கிட்டே போகணும். எந்த அளவுக்கு அதிகரிக்கிறாங்களோ அந்தளவுக்கு பெருமை, அந்தளவுக்கு சந்தோஷம் கிடைக்கும். இப்படி பெருமையாக தான் உணரவே முடியும். அப்படி தோற்றம், பணம், பதவி, குடும்பம், மரியாதை இந்த மாதிரி முக்கியம்னு நினைக்கிற 4-5 விஷயம் அதிகமாக கிடச்சிருச்சுன்னு நினச்சி சந்தோஷப்படுவாங்க. கம்மியாக கிடச்சிருச்சுன்னு நினச்சி வருத்தப்படுவாங்க. இப்படி முக்கியம்னு நினைக்கிற 4-5 விஷயத்த மெஷர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சொத்தை மெஷர் பண்ணுறது, பெருமையை மெஷர் பண்ணுறது. இதை மெஷர் பண்ணி அது கூட இருக்கா கம்மியாக இருக்கான்னு மட்டும்தான் பார்ப்பாங்க. வேறு எதையுமே உணர முடியாது. அந்த 4-5 விஷயத்த தான் உணர முடியும். அந்த 4-5 விஷயத்த தான் மெஷர் பண்ணவே முடியும். அதே மாதிரி அடுத்த ஆள் மேலே பாசம் வைக்கிறாங்கன்னா, அடுத்த ஆள் ஒருத்தன் மனுஷன் அப்படின்றதுனால அவன் மேலே பாசம் வைக்கிறது கிடையாது. அடுத்த ஆளை பார்க்கும்போது முக்கியம்னு நினைக்கிற விஷயம் அவன் மேலே என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத தான் பார்க்குறது. இவன் நம்ம குடும்பத்தை சேர்ந்தவன்னா அவன் நம்மளுக்கு முக்கியம். அப்போ அவன் மேலே பாசம் வைப்போம். இவன் நம்ம கூட ரொம்ப நாளாக பழகிக்கிட்டு இருக்கான். அப்போ அவன் முக்கியம். அப்போ அவன் மேலே பாசம் வைப்போம். இந்த மாதிரி கூட பழகிருக்கவன், நல்லது செஞ்சுருக்கவன், சொந்தக்காரன், நம்ம பையன், நம்ம உறவு, இந்த மாதிரி முக்கியம்னு நினைக்கிற விஷயம் ஒருத்தன் மேலே இருந்துச்சுன்னா அவன் மேலே பாசம் வரும். இப்படி பாசன்றதே அவன் ஒரு மனுஷன், அவனுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, அவன் ஒரு உயிர் அப்படின்லாம் பார்த்து வராது. முக்கியம்னு நினைக்கிற 4 விஷயத்த பார்த்து தான் வரும். ஒருத்தன் உண்மையாகவே எப்படி இருக்கான்னு அவன் மேலே பாசம் வராது. அவன் மேலே இருக்க அடையாளம் தான். இவன் நல்லவன், இவன் இவ்வளோ சொத்து வச்சிருக்கான், இவன் நம்ம குடும்பத்தை சேர்ந்தவன், இவன் நம்மளை இத்தனை நல்லது பண்ணியிருக்கான். இந்த மாதிரி அடையாளத்தை மட்டும்தான் பார்க்கவே முடியும். அவன் ஒரு மனுஷன் அப்படின்றதே பார்க்க முடியாது. அதே மாதிரி தான் அடுத்தவனை பார்க்குறது மட்டும் கிடையாது. தன்னை தானே பார்க்கும்போதுமே தன்னை ஒரு மனுஷனாக பார்க்க மாட்டாங்க. அந்த முக்கியம்னு நினைக்கிற 4 விஷயம் அவங்கக்கிட்ட இருக்கான்னு பார்ப்பாங்க. அதை தான் கவனிப்பாங்க. தன்னோட தோற்றம், சொத்து, குடும்பம், மரியாதை, திறமை, அறிவு, இந்த மாதிரி முக்கியம்னு நினைக்கிற விஷயத்த மட்டும்தான் பார்ப்பாங்க. இப்படி முக்கியம்னு நினைக்கிற விஷயம் தான் மேலே இருந்துச்சுன்னா தான் சிறப்பானவன் அப்படின்னு நினச்சி சந்தோஷப்படுவாங்க. அந்த முக்கியம்னு நினைக்கிற விஷயம் இல்லைன்னா நம்ம இப்படி வீணாக போயிட்டோமே அப்படின்னு நினச்சி வருத்தப்படுவாங்க. தான் ஒரு மனுஷன் அப்படின்றதே கவனிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட கவனம் எல்லாம் முக்கியம்னு நினைக்கிற விஷயத்தில் மேலே மட்டும்தான் போகும். அதே மாதிரி தான் வாழ்க்கையில் பல விஷயங்கள் இருக்குது. அது எதையுமே கவனிக்க முடியாது. முக்கியம்னு நினைக்கிற விஷயத்த மட்டும்தான் கவனிப்பாங்க. அதை பற்றி தான் யோசிப்பாங்க. முக்கியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறது எதையுமே கவனிக்க முடியாது, யோசிக்க முடியாது. அதே மாதிரி தான் உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் இருப்பாங்க. முக்கியம்னு நினைக்கிற தான் குடும்பம், தனக்கு தெரிஞ்சவன், அவங்க மேலே மட்டும்தான் கவனமே இருக்கும். மற்றவங்க மேலே இருக்காது. இது எந்த மாதிரினா, ஒருத்தன் 4 சுவருக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அந்த 4 சுவத்துக்கால வெளியில் ஒரு அழகான உலகம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் போய் பார்க்காம அந்த 4 சுவத்துக்குள்ளேயே பார்த்துக்கிட்டு அதுக்குள்ளேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி தான் முக்கியம்னு நினைக்கிற விஷயம் உங்களை சுற்றி வெறும் 4 சுவராக உருவாக்கியிருக்கு. அந்த 4 சுவருக்குள்ளே தான் உங்களோட கவனம், சிந்தனை, செயல்பாடு எல்லாமே இருக்குது. அந்த 4 சுவத்துக்கு வெளியில் ஒரு அழகான உலகம் இருக்குது. ஆனால் அதை எதையுமே கவனிக்க முடியாது, உணர முடியாது. முக்கியம்னு நினைக்கிற விஷயத்த மட்டும்தான் கவனமே இருக்கும். எப்படி ஒரு ஜோம்பி எடுத்துக்கோங்க. ஜோம்பி ஒரு இடத்துல பார்க்குது. அந்த இடத்துல ஒரு மனுஷன் இருக்கான். பக்கத்துலேயே ஒரு அழகான ஓவியம் இருக்குது. ஆனால் அந்த ஜோம்பினால் பக்கத்தில் இருக்க ஓவியத்தை பார்க்க முடியாது, கவனிக்க முடியாது, ரசிக்க முடியாது. அந்த ஜோம்பிக்கு தெரிகிறதெல்லாம் அந்த மனுஷன் தான். அவனை சாப்பிடணும், கடிக்கணும். ஏன்னா அதுதான் அதுக்கு முக்கியம். இது மாதிரி தான்
ஜோம்பியாக இருக்கிறவங்களோட வாழ்க்கையில் ரசிக்கிறதுக்கு அழகான வாழ்க்கை இருக்கும். மனுஷனாக இருக்கிறதே ஒரு அழகான விஷயம். சுற்றி பல மனிதர்கள் இருப்பாங்க. அவங்களெல்லாம் ரசிக்க முடியாது. வானத்தை ரசிக்க முடியாது, மரத்தை ரசிக்க முடியாது, எதையுமே ரசிக்க முடியாது, எது மேலேயும் கவனமே போகாது. முக்கியம்னு நினைக்கிற 4 செவத்துக்குள்ளேயே தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அதை தாண்டி இருக்க அழகை கவனிக்கவே முடியாது. இதெல்லாம் எந்த மாதிரினா, ஒருத்தன் தேட்டரில் உட்காந்துருக்கான். தேட்ரு ஸ்க்ரீனில் எந்த படமும் ஓடல, கதையும் ஓடலை, வெறும் நம்பர் மட்டும் தெரியுது. இதில் ஒருத்தன் படம் பார்க்குறான். அதில் 10ன்னு காமிச்சிச்சுன்னா அதை பார்த்துட்டு சந்தோஷப்படுறான். இதே -10ன்னு காமிச்சிச்சுன்னா அதை நினச்சி வருத்தப்படுறான். இதே +100 அப்படின்னு காமிச்சிச்சுன்னா அதை நினச்சி இன்னும் சந்தோஷப்படுறான். இப்படி பாசிட்டிவான நம்பர் வந்தால் அதை பார்த்து சந்தோஷப்படுறான், நெகட்டிவான நம்பர் வந்தால் அதை பார்த்து வருத்தப்படுறான். இந்த மாதிரி ஒருத்தன் தியேட்டரில் பண்ணிக்கிட்டு இருந்தானா எப்படி இருக்கும்? அது மாதிரி தான் இந்த வாழ்க்கையும் அழகான ஒரு படம் மாதிரி தான். இந்த படத்தில் ஆனால் இந்த வாழ்க்கைன்ற அழகை ரசிக்காமல் முக்கியம்னு நினைக்கிற 4 விஷயத்த மெஷர் பண்ண வேண்டியது, சொத்தை மெஷர் பண்ண வேண்டியது. அது சொத்து வந்து பாசிட்டிவில் வந்துருச்சுன்னா, நிறையா வந்துருச்சுன்னா அது ஏதோ நல்லது நடந்துச்சுன்னு சந்தோஷப்பட வேண்டியது. நெகட்டிவில் போயிடுச்சுன்னா அது ஏதோ கெட்டது நடந்துச்சுன்னு வருத்தப்பட வேண்டியது. இந்த மாதிரி தொடர்ந்து முக்கியம்னு நினைக்கிற விஷயத்த மெஷர் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது. கூட போச்சுன்னா சந்தோஷப்படுறது, கம்மியாக போச்சுன்னா வருத்தப்படுறது. வாழ்க்கையை பார்க்குறது இல்லை, மனுஷனையும் பார்க்குறது இல்லை. மனுஷனே இந்த மாதிரி ஒரு நம்பராக தான் பார்ப்பாங்க. ஒரு மனுஷனை பார்த்தா அவனுக்கு ஒரு ஸ்கோரை கொடுப்பாங்க. இவன் இத்தனை நாள் நம்ம கூட பழகினவன், இந்த மாதிரி முக்கியம் நினைக்கிற 4-5 விஷயத்தை வச்சு அவனுக்கு ஒரு ஸ்கோரை கொடுக்க வேண்டியது. அது பாசிட்டிவில் வந்தால் அவனை பார்த்து சந்தோஷப்பட வேண்டியது, நெகட்டிவில் வந்தால் அவன் ஏதோ கெட்டவன் நினச்சி அவனை பார்த்து வருத்தப்பட வேண்டியது. இப்படி எல்லாத்தையுமே வெறும் நம்பராக பார்க்குறது. நம்பரை பார்த்து நம்பரை மெஷர் பண்ணி அந்த நம்பரை பாசிட்டிவாக மாற்ற முயற்சி பண்ணுறதுக்கு வாழ்க்கையை செலவு பண்ணுறது. இந்த வாழ்க்கையில் எந்த கதையுமே இருக்கிறது கிடையாது, எதையும் ரசிக்கிறது கிடையாது. வெறும் நம்பரை மட்டும் பார்த்து அந்த நம்பருக்காண்டியே வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி தான் ஜோம்பியாக இருக்க மனிதர்கள் செய்கிறது எல்லாமே செயல்பாடுகள் 3 விஷயத்துக்காண்டி தான் முக்கியமாக அமையுது. 1, போதையை போட்டு வாழ்க்கையை மறந்துடணும். 2வது, உணர்ச்சி வசப்பட்டு மொக்கையான விஷயத்த கூட ஏதோ நல்ல விஷயம் நினச்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். 3வது, எதையுமே ரசிக்காமல் வெறும் பெருமைக்காண்டி முக்கியம்னு நினைக்கிற 4 விஷயத்த அதிகரித்து பெருமை அடையணும். இது மொத்தமாக எந்த மாதிரினா, ஒருத்தன் தலையை சொரிஞ்சிக்கிட்டே இருக்கான். அப்படி தலையை சொரியும் போது அது அவனுக்கு உணர்ச்சியை தூண்டுது, சந்தோஷத்தை தருதுன்னா, அவனுக்கு அந்த தலையை சொரிகிறது கூட நல்ல விஷயமா தெரியும். அந்த நல்ல விஷயத்தை அவன் திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்க முடியும். ஏன்னா அது அவனுக்கு சந்தோஷத்தை தருது. அப்படி தலையை சொரியும் போது வாழ்க்கைன்றதே அவன் மறந்துடுறான். அவன் முழு கவனமும் தலையை சொரிகிறதுலேயே போயிடுது. அதனால அது ஒரு போதையாக வேலை செய்யுது. வாழ்க்கை பூரா அப்படி தலையை சொரிஞ்சிக்கிட்டு இருக்கோமே அப்படின்றத பற்றி அவன் யோசிக்கிறது இல்லை, கவனிக்கிறதே இல்லை. தலையை சொரிகிறதுல தான் கவனமே இருக்குது. இப்படி தலையை சொரியும் போது கூட ஒரு நாள் ஃபுல்லாக தலையை சொரிஞ்சிட்டான், ஏதோ அந்த ஒரு நாள் ஃபுல்லாக தலையை சொரிஞ்சு சந்தோஷமாக இருந்து சாதனை பண்ண மாதிரி நினச்சிக்கிட்டு பெருமைப்பட்டுக்கிறது. அதே மாதிரி தலையை தொடர்ந்து 10 வருஷம் சொரிஞ்சிட்டானா, 10 வருஷம் நம்ம தொடர்ந்து சொரிஞ்சிட்டோம், நம்ம பெருசாக சாதிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சி இன்னும் பெருமைப்பட்டுக்கிறது. இப்படி தலையை சொரிகிறது மூலமாக ஒன்று அவனுக்கு போதை கிடைக்குது. போதை கிடச்சி வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்றதே மறந்துடுறான். 2வது, அவனுக்கு சந்தோஷம் கிடைக்குது. அதனால் மொக்கையான விஷயத்த திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டு இருக்கான். 3வது, அது ஏதோ சாதாரணன்னு நினச்சி அவனுக்கு பெருமை கிடைக்குது. இப்படி இந்த 3 விஷயத்துக்காண்டியும் தொடர்ந்து தலையை சொரிஞ்சிக்கிட்டே இருக்கான். இதே மாதிரி தான் ஜோம்பியாக இருக்க மக்களோட வாழ்க்கையுமே ஒவ்வொரு நாளும் தலையை சொரிகிற வாழ்க்கை தான். தலையை சொரிகிற மாதிரியான மொக்கையான விஷயத்த தான் செய்வாங்க. அதில் சந்தோஷப்பட்டு ஏதோ நல்லது நடக்குதுன்னு நினச்சிக்குவாங்க. தலையை சொரிஞ்சு போதையிலே இருப்பாங்க. தலையை சொரிஞ்சு ஏதோ தலையை சொரிகிறது ஏதோ சாதாரண வேறு நினச்சிக்குவாங்க.